எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். இது என்னோடய செகண்ட் படம். ஃபஸ்ட்டு படம் வந்து ரூட்டுன்னு ஒரு படம் பண்ணேன். அது ஆர் தங்கப்பாண்டியன் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அதுக்கு ரெண்டாவது படம் வந்து புகார். இந்த வாய்ப்பு வந்து ஸ்ரீ மதுராஜா ப்ரொடக்ஷன்லேருந்து மதுராஜா சார் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு எல்லோரும் பெரிய நன்றியாக சொல்ல மறந்துட்டேன். படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கோம். காதலால் வந்து நிறைய வந்து கொலைகள் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு இதில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அது போக வந்து அந்த காதலால் நடக்கிற கொலையில் எவ்வளோ பெயின் ஆகிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு மினிமம் கேரண்டியான வந்து ஒரு நல்ல தரமான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா ஒரு வந்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ மதுராஜா ப்ரொடக்ஷன். மணிகண்டன் எனக்கு வந்து சமயமாக அவர் ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததில் நடிக்கும்போது தான் அந்த கதையை பற்றி என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டு. அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்க போய் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஐயா உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். முழுக்க அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லோரும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தரணும்னு எங்கள் தாழ்மையுடன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஷ்மிதா. இன்றைக்கி புகார் படத்தோட பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. எங்கள் படத்தையும் எங்கள் டீமையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ப்ரொடியூசர், டைரக்டர் அண்டு என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீமுக்கு இன்ட்ரோக்கு தந்த ஹரி அண்ணாக்கு ரொம்ப நன்றி. சாரே ஸ்டோரி வைஸ் டைரக்டர் சொல்லிட்டாரு, ஒரு க்ரைம் த்ரில்லரான ஜானரில் நாங்கள் இது பண்ணுறோம். நானும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது. எனக்கே இந்த கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எங்கள் டீமும் எங்களோட பெஸ்ட்டை தந்து ஒரு நல்ல தரமான படம் தருவோம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து மக்கள்கிட்ட எங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி வித் பாசிட்டிவ் வைப்ஸ். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ஜனுஷ்கா பிரவீனன். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. அண்ட் என்னை நம்பி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த என்னோடய டேரக்டர்ஸருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மூவி நல்லா வரணுன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் புகாரோட படத்தோட குழுவினர் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணிடுறேன். இங்கே வந்து நிறைய ஒரு விஷயம் நடக்குது. இங்கே திறமைக்கு வந்து பஞ்சம் கிடையாது, வாய்ப்புக்கு தான் பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு தேடினாலும் கிடைக்கிறதில்ல. எங்களை மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பளித்து அந்த திறமையை மதித்து உங்களாலேயே முடியும், நீங்களும் வாங்க அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர், டைரக்டருங்கிற விட ஒரு நல்ல மனிதர் ஏசி மணிகண்டன் அவங்க சார் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சன். இது அவருக்கு ரெண்டாவது படம். வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நியூ ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பண்ணுங்க அப்படின்ட்டு எங்களை ஊக்குவிச்சு உங்களாலேயும் முடியும், நீங்களும் வளர்ந்து வரலாம் அப்படின்ட்டு ஊக்குவிச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் சார் மதகராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், பெரிய சப்போர்ட்டே நீங்கள் தான். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கையில் தான் எல்லாருமே இருக்குது. காட் கிரேஸ் தான் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு. இது என்னோடய தேர்ட் ஃபில்ம். ஆல்ரெடி டைரக்டர் மணி கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரூட்டுன்னு ஒரு படத்தில். இது அவர் கூட செகண்ட் ஃபில்ம். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதை சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஹோல் டீம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிச்சைக்கனி. நான் கேமராமேனாக அந்த படத்தில் கமிட் ஆகியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ஏசி மணிகண்டன் மற்றும் தயாரிப்பாளர் மதுராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படம். சீனுக்கு சீனு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறார் நம்ம இயக்குனர். ஸோ அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இது இவருக்கு வந்து 2வது படம். ஏற்கனவே ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயும் நான் கேமராமேனாக ஆக வேண்டியது. பட் சில பல காரணங்களால் என்னால் அதை வந்து முழுசாக பண்ண முடியல. இந்த படத்தில் கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். ஸோ வந்து எனக்கு அவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்டு, 15 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறோம். ஸோ இந்த படத்துலையாவது நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறோம். ஸோ மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து பாருங்கள். இதில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கும். அந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி. மீடியா நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அதாங்க, இப்போது சமீபத்தில் வந்து லவ்வால் கொலைகள் நடக்குது இல்லை, அது எந்த மாதிரி லவ்வுன்னு நம்ம ரிவீல் பண்ணிட்டா ஸ்டோரி ரிவீல் ஆகிடும். ஸோ காதலால் வந்து வேஸ்டடாக சில கொலைகள் நடக்கிற காரணமே இல்லாமல் அப்பாவித்தனமாக கொல்லப்படுறாங்கல்ல. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது போக அது நீங்கள் அதை கன்வே பண்ணிட்டா ஸ்டோரி ரிவீல் ஆகிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வைக்க வேணாம். அது நிறைய அது மட்டும் இல்லாமல் நிறைய நடக்குது இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி அதோட பெயின் எப்படி இருக்கும், அதனால் சாகிறவங்க அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றது பண்ணுறவங்க ஒருத்தரோட மைண்ட் செட்டில் அந்த கொலையை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை சார்ந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்களால எவ்வளோ இழப்பு ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கோம், பெயின்ஃபுல்லாக காட்டியிருக்கோம். உண்மை சம்பவம் ஒன்று நடந்தால் பரவாயில்ல, அது நிறைய நடக்குது. அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நடக்குது. ஸோ அது ஒன்றுன்னு பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, நிறைய நடக்குது. அது சம்மந்தமாக தான் ஒரு 2019 ஒரு 18 ஒரு சம்பவம் நடந்தது. அதுலேருந்தே இந்த ஸ்டோரி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதோடு நிற்காமல் அது அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்லேயாவது நம்மளோட எதிர்ப்பை காட்டுவோம் அப்படின்றது தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து புதுமுகங்கள் தான் தேவைப்படுறாங்க அந்த கதைக்கு. ஸோ பட்ஜெட்டுக்காக புதுமுகம் ஒரு நோட்டீஸாக்கெலாம் இல்லை, சீரியஸாகவே இதுக்கு வந்து புதுமுகங்கள் தான் தேவைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் யாராவது போட்டோம் அப்படின்னா ட்விஸ்ட்டு வரும்போது இது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இது இவங்களாக தான் இருக்குன்னு ஆடியன்ஸ் ஈஸியாக கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அது புதுமுகமாக இருந்தால் கெஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஃபேஸ் தான் வச்சு பண்ணுறோம். க்ரைம் த்ரில்லர் தான் சார், க்ரைம் த்ரில்லர் சார். அடுத்து என்னன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். படத்தில் வந்து தேவையில்லாத சாங்கு, டூயட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சாங் இருக்குது, அதுவும் கதைக்கு தேவையான சாங்காக தான் இருக்கும். அதை நீங்களே சொல்லிட்டீங்களே, 2 விதமாக காட்டலான்ட்டிங்களா, 2 விதமாக காட்டியிருக்கோம். அதுதான் சார், என்னென்னா போலீஸில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதை தாண்டி போலீஸில் வந்து நீ கெட்டவனாக இருந்தால் உன்னை நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு கூட நல்லவங்க போலீஸில் இருப்பாங்க. ஸோ அதை டீட்டெயில் பண்ணுற மாதிரி தான் இந்த போஸ்டர் இருக்குது. கம்ப்ளைண்ட்டு தான் சார். அது வந்து நம்ம ஸ்டேஷனில் போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இறந்து போகிறவங்க கடவுளுக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம்ல, இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க மாட்டியான்னு, அதுவும் ஒரு புகார் தான். ஸோ அது மொத்தத்துக்கு சேர்த்து காமனாக புகார். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யார்கிட்ட சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கிளப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார், 10 லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம், என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கிளப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் வந்து தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பல அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் வந்து அவரும் ஏன்னா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக
அண்ணாச்சி இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும். அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்டர் வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறதே மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சிருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அதனுடைய நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்கள், அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாயை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களா கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு, ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம், டைட்டில் எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக தான் நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கத்திகிட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டா தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போகிறாருன்றதை அதில் புரிஞ்சிருக்கேன். காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தீ நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம்,
இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதிலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனர், உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்போ இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்கிறதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்டுக்குமே இன்றைக்கி வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்ணுறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடி ஆகலை. காரணம், எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் இருக்குது. இங்கே தான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோங்க கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆகிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்ச ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, விரக்தியில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க, இன்னொரு ஹீரோ, இப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களாம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிறாங்க. சினிமாவில் எவ்வளோ கலைஞரை உருவாக்கி உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், 1-2 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு படம் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ஏசி போட்டுட்டு கதை கேட்குன்னு சொல்லுவாங்க. கதை கேட்கும்போது அந்த கதைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன மனசுக்குள்ள சொல்ல வராருன்னே தெரியாமையே ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லி முடிக்கிறீங்களான்னு, 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும்போது தான் அதனுடைய ஃபீலு ஒரு 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்கார், ஒரு விஷுவல் அழகாக எடுக்கிறதுக்கு கதை கேட்கும்போது விஷுவல் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மியூசிக் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகராக இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முடியும்? அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடனில் இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும். அதுபோல் முதல் படத்திலேயே இயக்குனர் உங்களுடைய கதையை மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த கதை மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க. வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்குது. எப்படி உங்களுக்கு முன்னாடி போராடி முகேஷ் ஒரு படத்தை எடுத்து அழகாக எடுத்து வச்சிட்டாரோ, அதுபோல் இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. வெற்றி அடைஞ்ச பேர் வர ஒரு ஹீரோ கிடையாது. வெற்றி அடைந்த பிறகும் நீங்கள் புதியவர்களை வச்சு படம் எடுக்கணும், அதில் வெற்றி கொண்டு வரணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வேண்டும். உங்களுக்கு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு என்னைக்கு ஒன்றாலும் ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த சினிமாவில் புதியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், புதுசாக வரவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் சினிமாவுடைய வரலாறு. அதில் வெற்றி அடைந்தால் உங்களை தேடி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வெற்றி மட்டுமே இங்கே நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.